ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐம்பெருங்காப்பியங்கள் மற்றும் ஐஞ்சிறுகாப்பியங்கள் என்னென்ன இருக்குது, ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட என்னென்ன கேள்விகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 days 100 டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் மண்டேலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ அதுலேருந்து நம்ம எக்ஸாம் வந்து செப்டம்பர் 10th வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து டெய்லி வந்து தமிழ் ஒரு டாபிக் ப்ளஸ் வந்து ஜிஎஸும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. சரிங்களா? டெஸ்ட் பேட்ச்சில் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங் இருந்தது அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். நீங்கள் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இல்லை உங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மெட்டீரியல் தனியாக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங் இருக்கிறவங்க வேணுங்கிற இதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஐம்பெருங்காப்பியங்கள். சரிங்களா? ஸோ ஐம்பெருங்காப்பியங்கள் 5 என்னென்ன இருக்குது, ஸோ அதில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஐஞ்சிறுகாப்பியங்களும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் ஐம்பெருங்காப்பியங்கள்னால் என்னென்ன வரும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அறம், பொருள், இன்பம், வீடு என 4னையும் எடுத்துரைப்பதை வந்து இந்த ஐம்பெருங்காப்பியங்கள். சரிங்களா? அறம், பொருள், இன்பம், வீடு என 4னையும் எடுத்துரைப்பது தான் ஐம்பெருங்காப்பியங்கள். இது வந்து தொடர் நிகழ்ச்சிகளை கொண்டு கதை போக்கில் அமைவதால் இதை வந்து தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு தொடர் நிகழ்ச்சியை வந்து கதை போக்கில் அப்படியே கொண்டு போகிறங்காட்டி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது இதில் வந்து ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிறுகாப்பியம் என்னென்னா காப்பி இலக்கணத்தை வந்து வகுத்து கூறும் நூலை வந்து தண்டி அலங்காரம். சரிங்களா? ஸோ இந்த ஐம்பெருங்காப்பியம் மற்றும் ஐஞ்சிறுகாப்பியங்கள் வந்து இந்த காப்பிய இலக்கணத்தை வந்து பார்த்திங்கன்னா வகுத்து கூறும் நூல் வந்து தண்டி அலங்காரம். சரிங்களா? ஸோ எப்படி நம்ம திருக்குறள் திருவள்ளுவரை பற்றி எடுத்துரைக்கிற நூலை வந்து திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த 2 இலக்கிய காப்பியங்களையும் வந்து வகுத்து கூறும் நூல் எதுனா தண்டி அலங்காரம். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள். சரிங்களா? சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இவரோட பெற்றோர்கள் வந்து பார்த்திங்க இளங்கோவடிகள் அவரோட பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இமயவரமன், நெடுஞ்சேர்லாதன் மற்றும் நட்சோனை. இவங்க வந்து சோழன் மகன். சரிங்களா? சோழனோட மகள் தான் வந்து யாருன்னா நட்சோனை. ஸோ அது வந்து இவங்க வந்து இளங்கோவடிகளோட அம்மா. சரிங்களா? இளங்கோவடிகள் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா? இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் இயற்றிய நூல் வந்து சிலப்பதிகாரம் தான். சரிங்களா? ஸோ சிலப்பதிகாரத்தில் இருக்கிற பாடல் அடிகள் எத்தனை அப்படின்னா 5001. சரிங்களா? 5001 பாடல் வரிகள் இருக்குது. சரிங்களா? இந்த சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம். சரிங்களா? சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் தான் சிலப்பதிகாரம். ஸோ இது வந்து பிரித்தெழுத சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சிலம்பு அப்படின்னு தான் வரும். சரிங்க? சிலப்பில் சிலம்பு. சரிங்களா? இந்த சிலம்பினால் அதிகரித்த வரலாற்றை கூறுவதால் இது வந்து சிலப்பதிகாரம் எனவும் பெயர் பெற்றது. சரிங்களா? இதில் சிலம்பை பற்றி எல்லா கதையும் வரங்கிறத வந்து இதை வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இதில் வந்து 3 காண்டங்கள் 30 காதைகள் இருக்குது. சரிங்களா? சிலப்பதிகாரத்தில் 3 காண்டங்கள் மற்றும் 30 காதைகள் இருக்குது. என்னென்ன காண்டம்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். சரிங்களா? புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார் காண்டத்தில் 10 காதைகள் இருக்குது. மதுரை காண்டத்தில் 13 காதைகள், வஞ்சி காண்டத்தில் 7 காதைகள். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த வஞ்சி காண்டம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? வஞ்சி காண்டத்தில் எத்தனை காதைகள் இருக்குது? 7 காதைகள். அதேமாதிரி புகார் காண்டத்தில் எத்தனை காதைகள் இருக்குது? 10. மதுரை காண்டத்தில் 13. சரிங்களா? ஸோ இந்த 30 காதைகளும் பிரித்து இருக்குல்ல இந்த காண்டங்கள். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக கொஷின்ஸ் கேட்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான இது. சரி, நிறைய பேர் வந்து இப்போ நியூவாக படிக்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர்கள் யார் அப்படின்னு நம்ம முக்கியமாக தெரிஞ்சுருக்கணும். எந்த நூல் எடுத்தாலும் அந்த நூலுக்கு உரை எழுதியவங்க யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா? அரும்பதங்களுக்கு உரை கண்டவர் வந்து அரும்பத உரைக்காரர். சரிங்களா? ஸோ அந்த அரும்பதங்களுக்கும் உரை கண்டவர் யாருன்னா அரும்பத உரைக்காரர். அடியாருக்கு நல்லார் வந்து நூல் முழுமைக்கும் விளக்க உரை கண்டார். சரிங்களா? அடியாருக்கு நல்லார் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல் முழுமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா விளக்க உரை வந்து கொடுத்தாரு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இந்த நாமு வேங்கடசாமி நாட்டார் இவர் வந்து நூல் முழுமைக்கும் தற்கால உரை கண்டார். சரிங்களா? ஸோ தற்கால உரை கண்டார்னா இவர் வருவார். முழுமைக்கும் உரை கண்டவர் அப்படின்னு கேட்கும் போது அவர் வருவார். அடியாருக்கு நல்லார் வருவார். சரிங்களா? ஸோ நாமு வேங்கடசாமி நாட்டார் வந்து பார்த்திங்கன்னா நூல் முழுமைக்குமே தற்கால உரை கண்டார். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஸோ இது ரொம்ப முக்கியம். சிலப்பதிகாரத்துக்கு இருக்கிற வேறு பெயர்கள் என்னென்ன
இது நம்ம முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். சிலப்பதிகாரம் ஆகட்டும், திருக்குறள் ஆகட்டும், நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஸோ அது கம்பல்சரி நம்ம தெரிஞ்சே ஆகணும். சரிங்களா? ஸோ என்னென்ன பெயர் அப்படின்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முதற்காப்பியம், இரட்டை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், புரட்சி காப்பியம், மூவேந்தர் காப்பியம், தமிழ் தேசிய காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். சரிங்களா? ஸோ எப்படி வேணால் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதில் அதிகமாக கேட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய காப்பியம் கூட கேட்டிருக்காங்க. சரிங்களா? மூவேந்தர் காப்பியம் அப்படிங்கிறது வந்து சேர சோழ பாண்டியரை பற்றி கூடுறங்காட்டி இது வந்து மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து இரட்டை காப்பியங்களில் ஒன்று. சரிங்களா? இரட்டை காப்பியம்னா நம்மளுக்கே தெரியும், சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை தான் வந்து இரட்டை காப்பியம். ஸோ இரட்டை காப்பியங்களில் ஒன்று தான் வந்து சிலப்பதிகாரம். சரிங்களா? ஸோ இது அத்தனையுமே ரொம்ப முக்கியமான பெயர் தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸில் அதிகமாக கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையிலேருந்து கொஷின்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், சிலம்பு கூறும் முத்தான 3 உண்மைகள். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்பாங்க, இல்லை இந்த பாடல் வரியை சொன்னவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். சரிங்களா? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும். சரிங்க? ஸோ இந்த 3 முத்தான உண்மைகளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சொன்னது யாருன்னா இளங்கோவடிகள். ஸோ இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பாருங்கள், இதோட சிறப்புகள் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா, இளங்கோவடிகள் வந்து சேர மரபினை சேர்ந்தவர். சரிங்களா? இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்னு அதிகமாக கேட்பாங்க, சேர மரபை சேர்ந்தவர். சரிங்களா? இளங்கோவடிகள் தமையன் வந்து யாருன்னா சேரன் செங்குட்டுவன். சரிங்களா? இளங்கோவடிகளின் தமையன் யார்? சேரன் செங்குட்டுவன். இளையவரான இளங்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாடாழ்வார் என்ற கணியன் கூற்றை பொய்யாக்க இவர் இளமையிலேயே துறவு பூண்டும் குணவாயிற் கோட்டத்தில் தங்கினார். சரிங்களா? இளையவரான இளங்கோ வந்து நாட்டாழ்வார் என்ற கணியன் கூற்றினை வந்து பொய்யாக்கிறதுக்காக இவர் வந்து இளமையிலேயே வந்து துறவு பூண்டும் குணவாயிற் கோட்டத்தில் தங்கினார். ஸோ எங்கே தங்கினார்னு கேட்பாங்க, குணவாயிற் கோட்டத்தில். சரிங்களா? ஐம்பெருங்காப்பியங்களில் முதன்மையானது சிலப்பதிகாரம் தான். சரிங்களா? ஸோ நோட், ஐம்பெருங்காப்பியங்களில் முதன்மையானது வந்து சிலப்பதிகாரம் தான். பலராலும் போற்றப்படும் பைந்தமிழ் காப்பியம் எதுன்னு கேட்டாலும் சிலப்பதிகாரம் தான். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். பைந்தமிழ் காப்பியம் இது வந்து தனியாக கொடுத்துருக்கிற ரீசன் என்னென்னா, சிறப்பு பெயரில் நம்ம இது கொடுக்கல. சரிங்களா? தனியாக கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? பலராலும் போற்றப்படும் பைந்தமிழ் காப்பியம் அப்படின்னா இது சிலப்பதிகாரம் தான். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், மலைவாழ் மக்கள் வேங்கை மரத்தின் கீழ் கண்ணகியின் சிலையை பார்த்தனர். சரிங்களா? ஸோ இதில் வந்து கண்ணகியை பற்றின முக்கியமான கேள்விகளும் இதில் வரும். சரிங்களா? அப்போ நம்ம சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையில் இந்த கண்ணகியை பற்றின கூற்றுகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி சிலை எங்கே இருந்தது, அதே மாதிரி கோவலன் வந்து இறந்த இடத்தின் பெயர் என்ன, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி வந்து கண்ணகி கோயில் கட்டியவங்க யார், அங்கே வந்து பூசாரி இறந்தவங்க யார், கண்ணகி தோழி யார். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ரிப்பீட்டாக அந்த கொஷின்ஸ் வந்து கண்ணகியை பற்றின கேட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சீத்தலை சாத்தனார் கண்ணகி கோவலன் வரலாற்றை கூற அதனை இளங்கோவடிகள் இயற்றினார். சரிங்களா? ஸோ இந்த கதையை வந்து சீத்தலை சாத்தனார் சொல்ல வந்து இளங்கோவடிகள் தான் வந்து அது இயற்றினார். சரிங்களா? புகார் காண்டம் வந்து சோழ நாட்டை பற்றி கூறியிருப்பாங்க. மதுரை காண்டம் வந்து பாண்டிய நாடு, வஞ்சி காண்டம் வந்து சேர நாட்டை சேர்ந்தது. சரிங்களா? ஸோ அந்த 3 காண்டங்கள் இருக்கலாம். அந்த 3 காண்டங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 விதமான நாடுகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? புகார் காண்டம் வந்து சோழ நாடு, மதுரை காண்டம் வந்து பாண்டிய நாடை பற்றி சொல்லியிருப்பாங்க, வஞ்சி காண்டம் வந்து சேர நாட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், மன்னனை தலைவனாக கொள்ளாமல் மக்களை தலைமையாக கொண்டு இயற்றப்பட்ட நூல் தான் வந்து இந்த சிலப்பதிகாரம். சரிங்களா? மக்களை வந்து சமமாக நடத்தி இயற்றப்பட்ட நூல் தான் வந்து சிலப்பதிகாரம். சரிங்களா? கண்ணகிக்கு வந்து கோவில் கட்டியவர் யாருன்னா சேரன் செங்குட்டுவன். சரிங்களா? கண்ணகிக்கு கோவில் கட்டியவர் சேரன் செங்குட்டுவன். கண்ணகிக்கு இமயமலையில் சிலை எடுத்த போது உடனிருந்த அரசர்கள் யார் யார்? சரிங்களா? கண்ணகிக்கு வந்து இமயமலையில் சிலை எடுத்த போது கூட இருந்த அரசர்கள் யார் யாருன்னா இலங்கை மன்னன் கயவாகு, சோழ மன்னன் பெருநட்கிள்ளி மற்றும் கனகவியசன். சரிங்களா? கனகவியசன் அவர்கள். சரிங்களா? ஸோ 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சேரன் செங்குட்டுவன் அவர்களுடைய உடனிருந்த அரசர்கள். சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கண்ணகிக்கு கோயில் அமைந்துள்ள இடம் வந்து கேரளாவில் இருக்கிற திருவஞ்சிக்கலம். ஸோ இது ரொம்ப முக்கியம். சரிங்களா?
ஸோ இந்த மாதிரி முக்கியமாக அப்படிங்கிறது சொல்கிறத நான் ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி படிச்சே ஆகணும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வேணுன்னா கூட சேம் இதே மாதிரி மெட்டீரியல் தான் நம்ம கொடுப்போம் சரிங்களா. வீடியோவில் நம்ம என்னென்ன மெட்டீரியல் சொல்கிறோமோ ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே அப்படியே தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் கலெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ கண்ணகிக்கு கோயில் அமைந்துள்ள இடம் வந்து கேரளாவில் இருக்கிற வஞ்சிக்கலம் சரிங்களா. கண்ணகி கோவிலின் முதல் பூசாரி, கண்ணகி கோயிலின் முதல் பூசாரியான தேவந்தி சரிங்களா, தேவந்தி அவர்கள் தான் சரிங்களா. கண்ணகி வழிபாடை தற்போது திரௌபதி கலியம்மன் வழிபாடாக ஏற்று தீமிதி திருவிழாக்கள் நடைபெறுகிறது. ஃபர்ஸ்ட் வந்து கண்ணகி வழிபாடு தான் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்போ அம்மன் வழிபாடு இது எல்லாமே வந்தது அதுக்கப்புறம் தான் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இந்த கண்ணகி அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுக்குண்டான பொருள் என்னென்னா கண்களால் நகுபவள் சரிங்களா. கண்ணகி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்பாங்க, கண்களால் நகுபவள். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான். நீங்கள் எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம அதிகமாக எந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் எடுக்கிறாங்களோ ஸோ அதை பற்றின நோட்ஸ் வந்து நம்ம ரொம்ப ரிப்பீட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் சரிங்களா. ஸோ எகைன் வந்து படிக்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்த டைம் எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், சிலப்பதிகாரம் குறித்த சான்றோர் கூற்று சரிங்களா. சிலப்பதிகாரத்தை பற்றி மற்ற கவிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இது சரிங்களா. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று கூறியவர் வந்து பாரதியார் சரிங்களா. ஸோ சிலப்பதிகாரத்தை வந்து நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று கூறியவர் பாரதியார். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகனார் சரிங்களா. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தை அவ்வளோ பெருமைப்படுத்தி பாடியிருக்கார் யார், கவிமணி அவர்கள் சரிங்களா. அதே மாதிரி வந்து பாருங்கள், சிலப்பதிகாரம் என்பதை விட சிறப்பதிகாரம் என்பதே சிறந்தது என்றவர் உவேசா அவர்கள் சரிங்களா. இந்த நூலுக்கு வந்து சிலப்பதிகாரம் அப்படிங்கிறத விட சிறப்பு அதிகாரம் சரிங்களா. ஸோ ரொம்ப சிறப்பான அதிகாரமாக அப்படிங்கிற பேர் இருந்தது சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா உவேசா தான் சரிங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கூற்றுகள் தான். யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. ஸோ இப்போ வருங்க, தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் வந்து இளங்கோவடிகள் என்று சொன்னவர் யாருன்னா மு வரதராஜனா சரிங்களா. ஸோ இதெல்லாமே கூற்றுகளை கேட்கலாம் சரிங்களா. கூற்று 1, 2ன்னு கொடுத்து அதில் வந்து இந்த கூற்று சொன்னது யார், இந்த கூற்று சொன்னது இவங்க தானா, ஸோ சரியா தவறா, இதில் தவறானது எது, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள், சிலப்பதிகாரத்தில் இருக்கிற முக்கிய மேற்கோள்கள் வந்து பார்த்தலாம் சரிங்களா. வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சுட சுடத்தான் தன் அரும்பெரும் புதல்வனை ஆழியின் மடித்தோன் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். பேருரங்கிழிந்த பெண்ணுமல்லல் செற்றனல் போலும் செயிர்த்தனல் போலும் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். பெரும் பெயர் புகாரென் பதியே அவ்வூர் ஏசக சிறப்பின் இசை விளக்கு பெருங்குடி என்ற பாடல் வரி இடம்பெறும் நூலும் வந்து சிலப்பதிகாரம் தான் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், வாழ்தல் வேண்டு ஊழ்வினை துறப்ப சூழ்கலல் மன்னா நின்னகர புகுந்தீங் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம் தான். நற்றிரம் படரா கொட்கை வேட்டே எக்காட் சிலம்பு மணியுடை அரியே என்ற பாடல் வரி இடம்பெறும் நூலும் வந்து எதுனா சிலப்பதிகாரம் தான் சரிங்களா. ஸோ அடுத்தது திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம் தான். ஸோ இந்த சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து அமைந்துள்ள பாடல் வந்து எதுனா இந்த மாமலை போற்றுதுங்கிற பாடல் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் கடவுள் வாழ்த்தில் அமைந்துள்ளது சரிங்களா. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஸோ மணிமேகலை சரிங்களா. ஸோ மணிமேகலையில் இருக்கிற முக்கியமான வினாக்கள் கூற்றுகள் என்னென்ன அப்படின்னு ஃபுல்லாக பார்த்தலாம் சரிங்களா. ஸோ மணிமேகலையோட ஆசிரியர் யார் அப்படின்னா மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். ஸோ இவர் எப்படி சொல்லுவாங்கன்னா மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இவரோட இயற்பெயர் என்ன, சாத்தனார் சரிங்களா. இவரோட இயற்பெயர் வந்து சாத்தனார். இவர் பிறந்த ஊர் தான் எதுனா சீத்தலை சரிங்களா. இவர் பிறந்த ஊர் தான் சீத்தலை, திருச்சிராப்பள்ளியில் இருக்குது சரிங்களா, திருச்சிக்கிட்ட இருக்குது. சீத்தலை அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்தார் யார், இந்த சாத்தனார் அவர்கள் சரிங்களா. இவரும் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இந்த மணிமேகலையில் இருக்கிற பாடல் அடிகள் எத்தனை அப்படின்னா 4755. இப்போ சிலப்பதிகாரத்தில் வந்து 5001 சரிங்களா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிமேகலையில் 4755 பாடல் அடிகள் இருக்குது சரிங்களா. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 30 காதைகள் இருக்கும் சரிங்களா.
இதில் என்ன பாவகை, இந்த பாடல் அடிகளில் உள்ள பாவகை வந்து நிலைமண்டில ஆசிரியப்பா. ஒவ்வொரு பாவகையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொரு நூல்களுடைய பாவகை. சரிங்களா? மணிமேகலையோட பாவகை வந்து நிலைமண்டில ஆசிரியப்பா. சரிங்களா? ஸோ இது என்ன சமயம் அப்படின்னா பௌத்த சமயம். சரிங்களா? என்ன சமயம்? பௌத்த சமயம். அடுத்தது இந்த சீத்தலை சாத்தனாருக்கு இருக்கிற சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூட்புலவன். சரிங்களா? தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூட்புலவன் என்று சீத்தலை சாத்தனாரை பெருமைப்படுத்தியவர். இல்லை அப்படின்னா சீத்தலை சாத்தனாரை அவ்வளோ பெருமையாக பாடியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் தான். சரிங்களா? இளங்கோவடிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா சீத்தலை சாத்தனாரை தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூட்புலவன் சொல்லி புகழ்ந்தார். சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், இதோட சிறப்புகள் வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இந்தியாவை நாவலத்தீவு என குறிப்பிடும் நூல் வந்து மணிமேகலை தான். தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் எதுனா மணிமேகலை தான். சரிங்களா? தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் வந்து மணிமேகலை தான். உலகில் முதலில் தோன்றிய பெண் துறவி யாருனாலும் மணிமேகலை தான். சரிங்களா? உலகில் முதலில் தோன்றிய பெண் துறவி யாரு? மணிமேகலை தான். சரிங்களா? அடுத்தது சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் சமகாலத்தவர் அப்படிங்கிறவங்க ஒரே காலத்தை சேர்ந்தவங்க, கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் கூல வாணிகம் செய்து வந்ததால் இவரை வந்து கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் எனவும் அழைக்கப்பட்டார். சரிங்களா? ஸோ கூல வாணிகம் செய்துட்டு இருந்தார், அதனால தான் வந்து இவரை வந்து கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து வந்து பாருங்கள், சொற்சுவை, பொருட்சுவை, இயற்கை வருணைகள் நிறைந்த நூல் வந்து எது அப்படின்னா மணிமேகலை தான். சிலப்பதிகாரம், மணிமேகலை வந்து என்ன இரட்டை காப்பியங்கள். சரிங்களா? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் அந்த ரெட்டில் ஹைலைட் பண்ணிக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியம் தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மணிமேகலையின் துறவு வாழ்க்கை எது கூறுவதால் இது நூல் வந்து மணிமேகலை துறவு எனவும் அழைக்கப்படும். சரிங்களா? மணிமேகலையின் துறவு வாழ்க்கை எது கூறுவதால் இந்நூல் வந்து மணிமேகலை துறவு எனவும் அழைக்கப்படும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், மணிமேகலை வந்து சமுதாய சீர்திருத்த காப்பியம் எனவும் அழைக்கப்படும். ஸோ இதுக்கும் நிறைய சிறப்பு பெயர் இருக்குது. சிலப்பதிகாரம் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலைக்கும் சிறப்பு பெயர்கள் நிறையா இருக்குது. ஸோ அந்த சிறப்பு பெயர் வந்து எதனால் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தலாம். சரிங்களா? கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் வந்து யாருன்னா மணிமேகலை. மணிமேகலையை விரும்பியவர் யாருன்னா உதயகுமாரன். சரிங்களா? மணிமேகலையின் தோழி யார்? சுதமதி. மணிமேகலையின் தோழி வந்து சுதமதி. மணிமேகலையை மணிமேகலா தெய்வம் மணிப்பல்லவ தீவுக்கு தூக்கிச் சென்று 3 வரங்களை அளித்தது. சரிங்களா? மணிமேகலை வந்து மணிமேகலா தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பல்லவ தீவிற்கு தூக்கி சென்று 3 வரங்களை வந்து அளித்தது. சரிங்களா? எந்த தீவுக்கு தூக்கி சென்றது அப்படின்னு கூட கேட்பாங்க. தீவத்திலகையின் உதவியால் அமுத சுரபியை பெற்று புகார் நகரை அடைந்தவள் யாருன்னா மணிமேகலை. சரிங்களா? இந்த கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா மாற்றி கூட கேட்கலாம். மணிமேகலை வந்து யாரோட உதவினால அமுத சுரபி பெற்று புகார் நகரை அடைந்தார் அப்படின்னு கேட்பாங்க. தீவத்திலகையின் உதவியால். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாமே. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், அரவணடிகளின் அறிவுரைப்படி ஆதிரையிடம் முதலில் அமுத சுரபியில் பிச்சை பெற்றவள் யாருன்னா மணிமேகலை தான். சரிங்களா? அமுத சுரபி எடுத்துகிட்டு வந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அரவணடிகளோட அறிவுரைப்படி ஆதிரையிடம் முதலில் அமுத சுரபியில் பிச்சை பெற்றவள் யாருன்னா மணிமேகலை தான். சரிங்களா? ஆப்புத்திரன் நாடு அடைந்த காதை வந்து 24வது காதையில் சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? 30 காதைகள் இருக்குல்ல, இதில் இதுவும் 24வது காதையில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்புத்திரன் நாடு அடைந்த காதை வந்து சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? அமுத சுரபி முற்பிறவியில் ஆப்புத்திரனிடம் இருந்தது. சரிங்களா? அமுத சுரபி வந்து இதுக்கு முன்னாடி முற்பிறவியில் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட இருந்ததுன்னா ஆப்புத்திரனிடம் இருந்தது. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், பேய் பெண்ணான காய சண்டிகையை வந்து பார்த்திங்கன்னா அழகான பெண்ணாக மாற்றியவள் யாருன்னா மணிமேகலை தான். சரிங்களா? உலகின் 6 வகையான உயிர்கள் இருக்குது. என்னென்னா மக்கள், தேவர், பிரம்மர், நரகர், விலங்குகள், பேய்ன்னு சொல்லி மொத்தம் 6 வகையான உயிர்கள் இருக்குது. சரிங்களா? நம்ம உடலிலிருந்து தோன்றும் தீவினைகள் என்னென்ன அப்படின்னா கொலை, களவு, காமம் நம்ம உடலிலிருந்து தோன்றுவது. அதே நம்மளோட சொல்லிலிருந்து தோன்றும் தீவினைகள் எதுனா பொய், புறங்கூறல், கடுஞ்சொல், பயனற்ற சொல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாயிலிருந்து சொற்கள் மூலயமா வர தீவினைகள் வந்து பொய், புறங்கூறல், கடுஞ்சொல், பயனற்ற சொல். சரிங்களா? ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலையில் கூறப்படும் 10 குற்றங்கள். சரிங்களா? ஸோ 10 குற்றங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொலை,
களவு, காமம், பொய், புறங்குரல், கடுஞ்சொல், பயனற்ற சொல், பேரவா, கடுஞ்சொல், தெளிவில்லாத அறிவு. சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலையில் கூறப்படும் 10 குற்றங்கள். 10 குற்றங்கள். சரிங்களா, சமய பூசலுக்கு வித்திட்ட தமிழின் 2ஆம் காப்பிய நூல் எதுனா மணிமேகலை தான். சரிங்களா, புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து மணிமேகலை. சரிங்களா, ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள், நூலினோட சிறப்பு பெயர்கள் வந்து பார்த்தலாம். சரிங்களா, ஸோ பெயர் மற்றும் பெயர் வர காரணம் எதனால். சரிங்களா, மணிமேகலை துறவு. மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லி பெயர் எதனால் வந்தது அப்படின்னா, மாதவியின் மகளான மணிமேகலை இளமையிலேயே துறவு பூண்டதை கூறுவதால் இது வந்து மணிமேகலை துறவு எனவும் அழைக்கப்படும். சரிங்களா, அடுத்தது முதல் சமய காப்பியம். முதல் சமய காப்பியம்னு சொல்லி எதுக்கு பெயர் வந்தது அப்படின்னா, பௌத்த சமய கொள்கைகளை வந்து வலுவாக எடுத்து கூறி வலியுறுத்துவதால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலை வந்து முதல் சமய காப்பியம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி அறக்காப்பியம் எனவும் அழைக்கப்படும். ஸோ காரணம் என்னென்னா, எக்காலத்திற்கும் ஏற்ற அறங்களை வந்து எடுத்து கூறுவதால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அறக்காப்பியம் எனவும் அழைக்கப்படும். அடுத்து சீர்திருத்த காப்பியம். ஸோ இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ மணிமேகலை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பாங்கன்னா, அதிகமாக சீர்திருத்த காப்பியம் தான் கேட்பாங்க. சரிங்களா, பரத்தை ஒழிப்பு, மது ஒழிப்பு, சிறை ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, பசி ஒழிப்பு, கொலை, களவு ஒழிப்பு முதலான சமுதாய சீர்திருத்தங்களை பேசுகின்றனால இதை வந்து பார்த்திங்கன்னா சமுதாய சீர்திருத்த காப்பியம்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, குடிமக்கள் காப்பியம்னா சிலப்பதிகாரம், சீர்திருத்த காப்பியம்னா மணிமேகலை. இந்த பொறுத்துகள் அதிகமாக இந்த 2 தான் மாற்றி மாற்றி கேட்பாங்க. அடுத்து வந்து பாருங்கள், புரட்சி காப்பியம் என எப்படி பெயர் வந்தது அப்படின்னா, அதாவது வந்து பரத்தின் மகளை அறத்தின் தலைவியாகவும் துறவியாகவும் மாற்றி காட்டியுள்ளதா. சரிங்களா, பரத்தின் மகளை வந்து பார்த்திங்கன்னா அறத்தின் தலைவியாகவும் துறவியாகவும் மாற்றி காட்டியுள்ளது. இது வந்து புரட்சி காப்பியம் எனவும் அழைக்கப்படும். கதை களஞ்சிய காப்பியம் அப்படின்னா கிளை கதைகளை மிகுதியாக கூறுவதால் இது வந்து கதை களஞ்சிய காப்பியம் எனவும் அழைக்கப்படும். பசிப்பினி மருத்துவ காப்பியம் அப்படின்னா அமுத சுரபியை கொண்டு அனைவரும் பசிப்பினியை போக்கியவள் யாருன்னா மணிமேகலை தான். சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியம், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, பசு போற்றும் காப்பியம் அப்படின்னா பசுவின் பெருமைகளை ஆப்புத்திறன் மூலம் எடுத்து கூறுவதில் இருந்து பசு போற்றும் காப்பியம் எனவும் அழைக்கப்படும் இந்த மணிமேகலை. சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பாருங்கள், முக்கியமான மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். நல்வினை என்பது யாதென வினவின் சொல்லி பத்தின் தொகுதியின் நீங்க அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடைமையும் ஒரையருள் அல்லது கண்டில் அல்லது கண்டதில் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து எதுனா மணிமேகலை. சரிங்களா, ஸோ இது ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது வினையின் வந்தது வினைக்கு விளைவாது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து மணிமேகலை. தேவியும் ஆயமும் சித்ராபதியும் ஆய்தொடி நல்லாய் ஆங்கது கேளாய் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து மணிமேகலை. சரிங்களா, ஸோ இது இப்படி தான் கேட்பாங்க. இந்த ஒரு பாடல் வரி கொடுத்து அந்த பாடல் வரி இடம்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. மணிமேகலை. இல்லைன்னா அந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூலில் அந்த பாடல் வரியை கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சீத்தலை சாத்தனா. சரிங்களா, ஸோ 2 விதமாக ஒன்று ஆசிரியர் பெயர் கேட்பாங்க, இல்லைன்னா அந்த பாடல் வரி இடம்பெறும் நூல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா, ஸோ அதுதான் முக்கியமான மேற்கோள்கள். அடுத்து வந்து பாருங்கள், சீவக சிந்தாமணி. இதோட ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர். சரிங்களா, திருத்தக்க தேவர். இவர் வந்து 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா, ஸோ சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆசிரியர் வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா, இவரோட சமயம் வந்து சோழ நாட்டை சேர்ந்த சமணர். சரிங்களா, சோழ நாட்டை சேர்ந்த சமணர். இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா பாவகை வந்து விருத்தப்பா. சரிங்களா, இதில் வந்து மொத்த பாடல் வந்து 13 இலம்பகம் மற்றும் 3145 பாடல்களை கொண்டுள்ளது. 13 இலம்பகம் மற்றும் 3145 பாடல்களை கொண்டுள்ளது. இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா சீவக சிந்தாமணி மற்றும் நரிவிருத்தம். சரிங்களா, ஸோ 2 நூல்களை ஏற்றிருக்காரு திருத்தக்க தேவர். இதில் சிந்தாமணி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஒளி குன்றாத மணி என்று பொருள். சரிங்களா, ஸோ இது ரொம்ப ரிப்பீட் எக்ஸாமில் கேட்குறாங்க. சிந்தாமணி என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா ஒளி குன்றாத மணி என்று பொருள். அடுத்து வந்து பாருங்கள், திருத்தக்க தேவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னா திருத்தகு முனிவர், அதே மாதிரி வந்து பாருங்கள் திருத்தகு மாமுனிவர், திருத்தக்கா மாமுனிவர், தமிழ் கவிஞருள் அரசர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா திருத்தக்க தேவர் தான். சரிங்க, தமிழ் கவிஞர்களுள் அரசன் யார் அப்படின்னா திருத்தக்க தேவர் தான். அடுத்து வந்து பாருங்கள், இந்த நூலின் பெயர் வர காரணம், அதாவது வந்து இது இந்த சிறப்பு பெயர்களெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த சிறப்பு பெயர்கள் வர காரணம் என்ன அப்படின்னு. சரிங்களா, ஸோ இதுக்கும் வந்து ஒரு சில சிறப்பு பெயர்கள் இருக்குது. சரிங்களா, சீவக சிந்தாமணிக்கும் வந்து சிறப்பு பெயர்கள் இருக்குது. என்னென்னா மணநூல்,
சிந்தாமணி, காமநூல், முக்தி நூல்னு சொல்லி 4 சிறப்பு பெயர்கள் இருக்குது சீவக சிந்தாமணிங்கிற நூலுக்கு. சரிங்களா, இதில் அதிகமாக கேட்குறது எது அப்படின்னா இந்த மணநூல் தான். சரிங்களா, மணநூல் தான். இதன் பெயர் வர காரணம் என்ன அப்படின்னா 13 இளம்பகங்களையும் 8 மனைவிகளை பற்றி கூறுவதால் இது வந்து மணநூல் எனவும் அழைக்கப்படும். சரிங்களா, சிந்தாமணி அப்படிங்கிற பெயர் வந்தது காரணம் என்னென்னா நினைத்ததை தரும் ஆற்றல் மிக்க சிந்தாமணி கல் அதே போன்று இலக்கிய வளம் நிறைந்தது. சரிங்களா, இலக்கிய வளம் நிறைந்தங்காட்டி இது வந்து சீவக சிந்தாமணி எனவும் அழைக்கப்பட்டது. சரிங்களா, அடுத்து வந்து காமநூல் அப்படிங்கிறது வந்து காமச்சுவை வந்து மிகுதியாக கூறப்படுவதால் இது வந்து காமநூல் எனவும் அழைக்கப்படும். முக்தி நூல் அப்படிங்கிறது வந்து இளமை நிலையாமை, இன்ப நிலையாமை, செல்வ நிலையாமை பற்றி கூறுவதால் இது வந்து முக்தி நூல் எனவும் அழைக்கப்படும். சரிங்களா, ஸோ ஒவ்வொரு சிறப்பு பெயரும் எதனால் வந்தது அப்படின்னும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள் நூலின் சிறப்புகள் வந்து பார்த்தலாம். சரிங்களா, நாமகள் இளம்பகம் முதல் முக்தி இளம்பகம் வரை மொத்தம் எத்தனை இளம்பகங்கள் இருக்குது? 13 இளம்பகங்கள் இருக்குது. அதே மாதிரி 3145 பாடல்கள் இருக்குது. சரிங்களா, குன்றுதல் இல்லாத அழகிய தமிழ்நடை உடையதாலும் தமிழ் மாந்தர் தம் நெஞ்சில் வைத்து போற்றத்தக்கதாலும் சிந்தாமணி என்று பெயர் பெற்றது. சரிங்களா, சீவக சிந்தாமணிக்கு நிகரான கவிதை எது அப்படின்னா நீலகேசி தான். சரிங்களா, ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் தமிழ் நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி தான். இந்த நூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சிமேட் புலவர் கொல் நச்சினிக்கினியார் வந்து உரை எழுதினார். சரிங்களா, ஸோ இந்த நூலுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா நச்சினிக்கினியார் தான். சீவகனின் வரலாற்றை கூறும் நூல் வந்து இதுதான். சரிங்களா, சீவகனின் வரலாற்றை கூறும். சீவகனின் தாய் வந்து யாருன்னா விசையை. சரிங்களா, சீவகனின் தாய் வந்து விசையை. சீவகன் பிறந்த போது அவன் தாய் விசையை சிந்தாமணியே என்று அழைத்ததால் சீவக சிந்தாமணி என்று பெயர் பெற்றது. சரிங்களா, சீவக சிந்தாமணிக்கு வேறு பெயர்கள் என்னென்ன இருக்குது? மணநூல், முக்தி நூல், முடிநூல், மோட்ச நூல் எனவும் சிறப்பு பெயர்கள் நிறையா இருக்குது. சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள் காந்தர்வ தத்தையார் இளம்பகம். சரிங்களா, ஸோ இது ஒரு இளம்பகம். இதில் வந்து ரொம்ப ரிப்பீட்டாக கொஷின்ஸ் கேட்குறங்காட்டி இதை மட்டும் நம்ம தனியாக நோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, வெள்ளி மலையில் உள்ள வித்யாதரர் வேந்தர் கலுலவேகனின் மகள் தான் யாருன்னா இந்த காந்தர்வ தத்தை. செவ்வாய் என்று சிறப்பிக்கப்படுவள் யாருன்னா இந்த காந்தர்வ தத்தை தான். சரிங்களா, காந்தர்வ தத்தையின் தோழி யாருன்னா வீணாதிபதி. சரிங்களா, ஸோ இவங்க யார் அப்படின்னா கலுலவேகனின் மகள் தான் யாருன்னா இந்த காந்தர்வ தத்தை. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சீவகனை வந்து மணந்துக்கிட்டாங்க. சரிங்களா, ஸோ அவங்க 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வரலாற்று கூறதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து காந்தர்வ தத்தையார் இளம்பகம். சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள் முக்கியமான மேற்கோள்கள் வந்து பார்த்தலாம். சிலை தொழில் சிறு நுதற் செல்வ பாவை போல் கலை தொழில் பட ஒளி பாடினால் கனிந்து என்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து சீவக சிந்தாமணி. இருநில மடந்தை ஈன்ற திருவீசும் பெண்ணும் கைத்தாய் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூலும் வந்து எதுனா சிவக சிந்தாமணி தான். வீழ்ந்து வெண்மலை தவமும் விண்ணூறு பெருவரை பெருப்பாம்பு ஊழ்ந்து தோளிரி பண போல் ஒத்த மற்றவற்றருவிங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து எதுனா சிவக சிந்தாமணி தான். சரிங்களா, ஸோ இந்த ஒவ்வொரு நூல் முடியும் போது நம்ம மேற்கோள் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் அகைன் நான் ஞாபகப்படுத்துகிறேன். 100 days 100 டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சேனலில் வந்து டெஸ்ட் அப்டேட் பண்ணி போயிட்டுருக்கு. சரிங்களா, ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் நாங்கள் காம்போ ஆஃபர் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங் இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா 100 days உங்களுக்கு டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ சண்டே ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம ரிவிஷன் உங்களுக்கு கம்பல்சரி மஸ்ட்டு. சரிங்களா, நம்ம என்ன தான் ஸ்டடி பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ரிவிஷன் கம்பல்சரி வேணும். நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் உங்களால் எப்படி சொல்ல எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. சரிங்களா, நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து கம்பல்சரி உங்களுக்கு மஸ்ட்டாக வேணும். சரிங்களா, ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஜாயின் பண்ணி ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் வந்து டெஸ்ட் காம்போ நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து வளையாபதி. சரிங்களா, வளையாபதி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இவர் வந்து என்ன சமயத்தை சேர்ந்தவர் மட்டும் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா சமண சமயத்தை சேர்ந்தவர்னு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, ஸோ இவரோட காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு. நம்மளுக்கு எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளதுன்னா 72 பாடல்கள். சரிங்களா, வளையாபதியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் நம்மளுக்கு கிடைத்துள்ளது? 72 பாடல்கள் கிடைத்துள்ளது. இதோட பாவகை வந்து பார்த்திங்கன்னா விருத்தப்பா. சரிங்களா, ஸோ விருத்தப்பாவாலான முதல் காப்பியம் எதுன்னு கேட்டாங்கன்னா சிவக சிந்தாமணி தான். சரிங்களா, ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதோட மூல நூல். ஸோ எந்த நூலை வந்து அடிப்படையாக வச்சு இந்த நூலை எழுதியிருப்பாங்க அப்படின்னா வைசீக புராணம் அப்படிங்கிற மூல நூலை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளையாபதி அப்படிங்கிற நூலை வந்து இயற்றியிருப்பாங்க. சரிங்களா,
ஸோ நெக்ஸ்ட் இதோட சிறப்புகள் வந்து பார்க்கலாம். முழுமையாக கிடைக்காத காப்பியங்களுள் வளையாபதியும் ஒன்று. சரிங்க, முழுமையாக கிடைக்காத காப்பியங்களுள் வளையாபதியும் ஒன்று. புறத்திரட்டு, யா பெருங்கல, விருத்தியுரை, சிலப்பதிகார உரை, தொல்காப்பிய உரை ஆகியவற்றிலிருந்து வளையாபதி திரட்டி துவக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, புறத்திரட்டு, யா பெருங்கல, விருத்தியுரை, சிலப்பதிகார உரை, தொல்காப்பிய உரை அப்படிங்கிற பல நூல்களிலிருந்து திரட்டி துவக்கப்பட்ட நூல் தான் இது அப்படின்னா இந்த வளையாபதிங்கிற நூல். சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள், தக்கையாக்க பரணியின் உரையாசிரியர் வந்து ஒட்டக்கூத்தர் கவியழகு வேண்டி வளையாபதியை நினைத்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். சரிங்களா, 4 அடி விருத்தப்பாக்களோட 6 அடி விருத்தப்பாக்களும் காணப்படும். சரிங்க, இதில் வந்து 4 அடி விருத்தப்பாக்களோடு 6 அடி விருத்தப்பாக்களும் காணப்படும். இதில் எதுனா வளையாபதியில். சரிங்களா, ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து குண்டலகேசி ஆசிரியர் வந்து நாதகுத்தனார். சரிங்களா, ஸோ இவரும் வந்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதோட பாவகை வந்து பார்த்திங்கன்னா விருத்தப்பா தான். சரிங்களா, ஸோ என்ன சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா பௌத்த சமயத்தை சேர்ந்தவர். இவர் வந்து பெயர் வர காரணம் என்ன அப்படின்னா, துறவியான போது கலைந்த கூந்தல் மீண்டும் வளர்ந்து சுருளாக தொங்கியதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து குண்டலகேசி எனவும் அழைக்கப்பட்டது. சரிங்களா, ஸோ இதோட என்ன காரணம் அப்படின்னு நம்ம பின்னாடி நான் சொல்கிறேன். துறவியான போது கலைந்த கூந்தல் மீண்டும் வளர்ந்து சுருளாக தொங்கியதால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயர் வந்தது. இதோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா குண்டலகேசி விருத்தம் மற்றும் அகலக்கவி. சரிங்களா, குண்டலகேசி விருத்தம் மற்றும் அகலக்கவி. குண்டலகேசி என்றால் சுருண்ட முடியுடையவள். சரிங்களா, சுருண்டு இருக்குள்ள முடி, ஸோ அந்த மாதிரி முடி இருக்குன்னு சொல்லி பொருள். சரிங்களா, குண்டலகேசியின் பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தரை. இவள் கணவன் யாருன்னா காலன். சரிங்களா, குண்டலகேசியின் பெயர் வந்து இதை வந்து பத்தரைன்னு சொல்லுவாங்க. இவங்களோட கணவர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா காலன். சரிங்களா, ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்வன் சொல்லுவாங்க தெரியுங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து கல்வனாக இருந்தாங்க. இவங்க 2 பேருமே விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா, ஸோ கல்யாணம் பண்ணி ஒரு சில சண்டைகள்னால வந்து பார்த்திங்கன்னா பத்தரை வந்து கோவத்தில் நீ ஒரு திருடன் தானே கல்வன் தானே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த கோவத்தில் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு மலை உச்சி மேலே கொண்டு போய் அவங்கள வந்து மேலேருந்து கீழே தள்ளி கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க கணவர் வந்து. ஆனால் அதை முன்கூட்டியே அறிஞ்சுங்காட்டி இவங்க என்ன பண்ணால் தன்னோட கணவரை வந்து மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டு கொன்றுவாங்க. சரிங்களா, கொலை செய்திருவாங்க. செஞ்சதுக்கப்புறம் தன் தலைமுடி வந்து அவிழ்ந்து தொங்குள்ள. ஸோ அதை வந்து அதைத்தான் சொல்லியிருப்பாங்க. அவங்களோட தலைமுடியை வந்து அவிழ்ந்து தொங்குற அந்த இதை வந்து எடுத்து இது பண்ணுறாங்க. எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெயரே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சுருண்ட முடியுடையவள் அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கணவரை கொண்டுட்டு தானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா துறவு பூண்டுட்டாங்க. சரிங்களா, இளம் வயதுலேயே வந்து துறவு பூண்டுட்டாங்க. சரிங்களா, அதாவது வந்து எப்படி சொல்கிறது, அந்த முனிவர்கள் மாதிரி ஆவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி துறவு பூண்டு இவங்களும் போயிட்டாங்க. யார், இந்த பத்தரை அவர்கள். சரிங்களா, ஸோ இதில் முக்கிய மேற்கோள் வந்து பாருங்கள். இதில் 25 பாடல்கள் இருக்குது. சரிங்களா, குண்டலகேசியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் அப்படின்னா 25 பாடல்கள் இருக்குது. இதோட முக்கிய மேற்கோள்கள் வந்து பார்த்துடலாம். சரிங்களா, பாளையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் மேலுறும் இவ்வியல்பும் இன்னே மேல்வரும் மூப்புமாகி நாளும் நாம் சாகின்றாமல் நமக்கு தாம் ஆளாது என்னோங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் எதுனா குண்டலகேசி. சரிங்களா, ஸோ இந்த ஒரு மேற்கோள் தான் இருக்குது. ஸோ இதையே பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்கள். சரிங்களா, ஐஞ்சிறுங்காப்பியங்கள். ஸோ இது ரொம்ப முக்கியம். அதாவது வந்து சிலப்பதிகார மணிமேகலை மட்டும் நம்ம முக்கியம் பார்த்துக்கிட்டா போதும். இது வந்து என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அறம் பொருள் இன்பம் வீடு என 4 உறுதி பொருள்களை உணர்த்தும் வகையில் வருவது இந்த பெருங்காப்பியம் ஆகும். இவற்றில் ஒன்றோ சிலவோ குறைந்து வருவது சிறுகாப்பியம். சரிங்களா, ஐஞ்சிறுங்காப்பியங்கள். சரிங்களா, இதில் வந்து ஒன்றோ சிலவோ குறைந்து வருவது தான் பார்த்திங்கன்னா ஐஞ்சிறுங்காப்பியங்கள். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமண காப்பியங்கள். சரிங்களா, ஐஞ்சிறுங்காப்பியங்கள் எல்லாமே வந்து சமண காப்பியங்கள் ஆகும். சரிங்களா, ஸோ அடுத்தது பாருங்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னா நீலகேசி, சூளாமணி, யசோதர காவியம், உதயகுமார காவியம், நாககுமார காவியம். இதில் வந்து அந்த ஆப்ஷன்ஸில் மாற்றி கொடுத்து இதில் வந்து ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அல்லாதது இது ராவண காவியம் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஆப்ஷன்ஸில். சரிங்களா, ஸோ அதனால் வந்து என்னென்ன ஐஞ்சிறுங்காப்பியங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, நீலகேசி, சூளாமணி, யசோதர காவியம், உதயகுமார காவியம், நாககுமார காவியம். சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீலகேசிக்கும் பெயர் தெரியவில்லை, உதயகுமார காவியம், நாககுமார காவியம் இந்த 3 பேருக்கும் பார்த்திங்கன்னா இந்த 3 நூல்களுக்கும் வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. சரிங்களா, சூளாமணி ஆசிரியர் யாருன்னா தோளாமொழி தேவர். அதே மாதிரி யசோதர காவியத்தோட ஆசிரியர் யாருன்னா வெண்ணாவலூர் உடையார். சரிங்களா, வெண்ணாவலூர் உடையார் அவர்கள்.
ஸோ ஃபஸ்ட்டு நீலகேசி வந்து பாருங்கள். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 894 பாடல்களும் 10 சருக்கங்களும் இருக்குது. சரிங்களா? ஸோ நீலகேசியில் எத்தனை சருக்கங்கள் இருக்குதுன்னு கேட்பாங்க. 10 சருக்கங்கள். இதோட பாவகை வந்து விருத்தப்பா தான். நம்ம ஆரம்பத்திலே சொல்லிவிட்டோம், இந்த 5 காப்பியங்கள் எல்லாமே வந்து சமண காப்பியம்னு சொல்லி. சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த பெயர் வர காரணம் என்ன அப்படின்னா, நீலம்னா கருமை. சரிங்களா? கேசம்னா கூந்தல். கரிய கூந்தலை உடையவள், அதாவது வந்து நல்ல கருமையான கூந்தலை உடையவள் அப்படிங்கிறதா பொருள் நீலகேசி அப்படின்னா. சரிங்களா? வேறு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னா, நீலகேசி தெருட்டு, நீலகேசி திரட்டு அப்படின்னு வேறு பெயர்கள் இருக்குது. இதோட காப்பிய தலைவி யார் அப்படின்னா நீலி. சரிங்களா? அருக சமய பெண் துறவி யாருன்னா நீலகேசி அவர்கள். சரிங்களா? ஸோ இதெல்லாமே நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதோட சிறப்புகள் வந்து பார்த்தலாம். அருக தேவனின் திருப்பெயர்களின் எண்ணிக்கை, அருக தேவனின் திருப்பெயர்களின் எண்ணிக்கை வந்துன்னா 1008 திருப்பெயர்கள் இருக்குது. சரிங்களா? குண்டலகேசி என்ற நூலுக்கு எதிராக பாடப்பட்ட நூல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நீலகேசி. காமலேகை என்னும் இளவரசி உருவில் வந்தவள் யாருன்னா பழையனூர் நீலி என்னும் பேய். சரிங்களா? காமலேகை என்னும் இளவரசி உருவில் வந்தவர் யாருன்னா இந்த பழையனூர் நீலி என்னும் பேய். சரிங்களா? நீலி பேய் உருவத்தை நீக்கியவர் யாருன்னா முனிச்சந்திர முனிவர். ஸோ இது வந்து முக்கியமாக அதில் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நீலி பேய் உருவத்தை நீக்கியவர் யாருன்னா முனிச்சந்திர முனிவர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த நூல் வந்து அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து சூளாமணி. சரிங்களா? சூளாமணி ஆசிரியர் வந்து தோளாமொழி தேவர் அல்லது வருத்தமான தேவர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எத்தனை பாடல் இருக்குது அப்படின்னா 2330 பாடல்கள் இருக்குது. 12 சருக்கங்கள் இருக்குது. சரிங்களா? இதோட பாவகை வந்து விருத்தப்பா. என்ன சமயம் அப்படின்னா சமண சமயம். இந்த பெயர் வர காரணம் என்ன அப்படின்னா, சூளாமணியை போல் மிக்க ஒளியினையும் சிறப்பினையும் உடையதால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலுக்கு வந்து சூளாமணி அப்படின்னு பெயர் வச்சாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து இன்னொரு பெயர் என்னென்னா சூடாமணி இன்னும் வேறு பெயரும் உண்டு. சரிங்களா? ஸோ அடுத்து இதோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். இந்நூலோட மூலக்கதை, அதாவது வந்து இதுக்கு முன்னாடி மூலக்கதை எது அப்படின்னா ஸ்ரீபுராணம் எனப்படும் 6 கதை மகா புராணத்தை தழுவி எழுதப்பட்டதாக வந்து எதுனா இந்த சூளாமணிங்கிற நூல். சரிங்களா? இந்நூலை பற்றின செய்தி வந்து பார்த்திங்கன்னா சரவண பெலகொலா கல்வெட்டில் வந்து குறிப்பிடப்படும். சரிங்களா? காணப்படும் அங்கே. அதே மாதிரி விருத்தப்பா கையாள்வதில் தோளாமொழித்தேவர் வந்து திருத்தக்க தேவரையே மிஞ்சிவிட்டார். சரிங்களா? ஸோ அந்த விருத்தப்பாவான முதல் காப்பியம் வந்து பார்த்தீங்கன்னா சிவக சிந்தாமணி தான். அதோட ஆசிரியர் திருத்தக்க தேவர், அவரையே மிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா மு வரதராஜனார். அடுத்து வந்து பாருங்கள், சிந்தாமணியை விட செப்பமான நடையை உடையது சூளாமணி. சரிங்களா? சிந்தாமணியோட செப்பமான நடையை உடையது சூளாமணி என்று கூறியவர் கீவா ஜெகநாதன் அவர்கள். சிந்தாமணியிலும் கூட இத்தகைய ஓட்டமும் இனிமையும் சுவையும் இல்லை என்று கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனா. சரிங்களா? ஸோ அதான் வந்து சிவக சிந்தாமணியை விட இந்த சூளாமணிங்கிற நூல் வந்து அவ்வளோ பெருமை பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள் யசோதர காவியம். சரிங்களா? ஸோ ஆசிரியர் வந்து வெண்ணாவலூர் உடையார் வேல் அவர்கள். இதில் எத்தனை பாடல் இருக்குன்னா 320 பாடல்களும் 5 சருக்கங்கள் இருக்குது. சரிங்களா? 320 பாடல்கள் மற்றும் 5 சருக்கங்கள் இருக்குது. இதோட பாவகை வந்து விருத்தப்பா சமண சமயம். சரிங்களா? ஸோ இதோட மூல நூல் வந்து உத்திரபுராணம். குணாபத்திரர் எழுதிய உத்திரபுராணம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யசோதர காவியத்துக்கும் மூல நூலாக இருந்தது. இதோட சிறப்புகள் வந்து பாருங்கள், புட்பதந்தர் எழுதிய யசோதர சரிதம் என்னும் நூலை வந்து தழுவி யசோதர காவியம் வந்து இயற்றப்பட்டது. உயிர்கொலை தீது, சிற்றின்பத்தின் சிறுமை, பேரின்பத்தின் பெருமை, இசை காமத்தை தூண்டும் எண்ணம், கருத்துக்கள் யசோதர காவியத்தில் வற்புறுத்தப்படுகின்றன. சரிங்களா? ஸோ இதெல்லாமே இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து வந்து பாருங்கள், உதயகுமார காவியம். சரிங்களா? ஸோ இதன் ஆசிரியர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா கந்தியார் என்னும் சமணத்துறைவி. இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பாடல் இருக்குன்னா 369 பாடல்கள், 6 காண்டங்கள் இருக்குது. இதோட பாவகை விருத்தப்பா, சமயம் வந்து சமண சமயம், மூலநூல் வந்து பெருங்கதை. சரிங்களா? இந்த மூலநூல் வந்து பெருங்கதை ரொம்ப முக்கியம். நம்ம அதை பற்றியும் பார்த்துக்கலாம். சரிங்களா? இதோட சிறப்புகள் வந்து பாருங்கள், உதயனுக்கு விச்சை வீரன், பழக்கலை வல்லவன் என்று வேறு பெயரும் உண்டு. சரிங்களா? உதயனுக்கு வாசவதத்தை, பதுமாவதி, மானனீகை, விரிசகை என்று 4 மனைவிகள் உள்ளனர். யாருக்கு? இந்த உதயனுக்கு. சரிங்களா? ஸோ வேறு என்னென்ன காண்டங்கள் இருக்குது அப்படின்னா உஞ்சை காண்டம், லவண காண்டம், மகத காண்டம், வர்த்தக காண்டம், நரவாகன காண்டம், துறவு காண்டம். இதில் வந்து மொத்தம் 6 காண்டங்கள் இருக்குது. சரிங்களா? உதயகுமார காவியத்தில் மொத்தம் 6 காண்டங்கள் இருக்குது. என்னென்ன காண்டங்களும் தெரிஞ்சுக்க. சரிங்களா? உஞ்சை காண்டம், லவண காண்டம், மகத காண்டம், வர்த்தவ காண்டம், நரவாகன காண்டம், துறவு காண்டம். சரிங்களா? ஸோ அடுத்து இந்த பெருங்கதை நம்ம சொன்னோம்ல, உதயகுமார காவியத்துக்கு வந்து மூலநூல் வந்து பெருங்கதை தான். ஸோ அந்த பெருங்கதை பற்றின முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் இதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஆசிரியர் வந்து கொங்குவேல் அவர்கள். இதில் எத்தனை பாடல் வரிகள் இருக்குது அப்படின்னா 16,230 பாடல் வரிகள் இருக்குது. பாவகை வந்து ஆசிரியப்பா, சமயம் வந்து சமண சமயம் தான் இதுவும். சரிங்களா?
ஸோ இதோட வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா கொங்குவேல் மாக்கதைன்னு சொல்லுவாங்க. பெருங்கதையை வந்து என்ன சொல்லுவாங்க, கொங்குவேல் மாக்கதைன்னு சொல்லுவாங்க, இல்லைனா உதயணன் கதைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த சிறப்புகள் வந்து பாருங்கள். உதயணன் வரலாற்றை தமிழில் கூறிய முதல் சமய நூல் தான் வந்து இதுதான். இதற்கு கொங்குவேல் மாக்கதை என்ற பெயரும் உண்டு. சரிங்களா. குணாட்டியர் என்பவரால் பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட பிராக்கதா என்னும் இலக்கியத்தை தழுவி உருவாக்கப்பட்டது இந்த பெருங்கதை. சரிங்களா. குணாட்டியர் என்பவரால் பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட பிராக்கதா என்னும் இலக்கியத்தை தழுவி எழுதப்பட்டதான் இந்த பெருங்கதை. இந்த பெருங்கதை மூல நூலாக வச்சு தான் வந்து உதயகுமார காவியம் வந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா. சௌச்சாம்பின் நாட்டு அரசனின் மகனான உதயணன் என்பவனின் கதையே வந்து இந்த பெருங்கதை ஆகும். சரிங்களா. உதயணன் கதை தான் வந்து இந்த பெருங்கதை. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், லாஸ்ட் ஒன் நாககுமார காவியம். சரிங்களா. நாககுமார காவியம் தன் ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை. இதில் எத்தனை பாடல் இருக்குன்னா 170 பாடல்கள் மற்றும் 5 சர்க்கங்கள் இருக்குது. இதோட பாவகை வந்து விருத்தப்பா, சமயம் வந்து சமண சமயம். இது பெயர் வர காரணம் என்னென்னா நாககுமாரன் அல்லது பிரதாபந்தன் பற்றிய செய்திகளை கூறுவதால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாககுமார காவியம் எனவும் அழைக்கப்படும். இதோட வேறு பெயர் என்னென்னா நாகப்பஞ்சமி கதை வந்து இதில் இருக்குது. சரிங்களா. நாகப்பஞ்சமி கதையும் இருக்கங்காட்டி இது வந்து நாகப்பஞ்சமி கதைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதோட இன்னொரு பெயர் நாககுமார காவியத்திற்கு இன்னொரு பெயர் என்ன, நாகப்பஞ்சமி கதை. இதோட சிறப்புகள் வந்து பாருங்கள். நாகப்பஞ்சமி நோன்போட சிறப்பை பற்றி கூறினால வந்து நாககுமார காவியம்னு சொல்லுவாங்க. நூல் முழுமையும் மரணத்தையும் போகத்தையும் பற்றி கூறும் நூல் வந்து எதுனா இந்த நாககுமார காவியம் தான். சரிங்களா. இந்த நூல் முழுமையுமே வந்து பார்த்திங்கன்னா மரணத்தையும் போகத்தையும் பற்றி கூறும். இது வந்து நாகப்பஞ்சமி நோன்பின் சிறப்பை பற்றி கூறுவதால் இது வந்து நாககுமார காவியம் எனவும் அழைக்கப்படும். சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஐஞ்சிறு காப்பியங்கள் மற்றும் ஐம்பெருங்காப்பியங்கள். சரிங்களா. அதாவது வந்து முக்கியமாக இதில் கேட்க போகிறது சிலப்பதிகார மணிமேகலையும் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த நீலகேசியில் இருக்கிற சருக்கங்கள் கேட்பாங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா அந்த பெருங்கதை பற்றின குறிப்புகள் கேட்பாங்க. சரிங்களா. இல்லை உதயகுமார காவியத்தில் இருக்கிற அந்த 6 காண்டங்களும் வந்து சரியாக தவறா அப்படிங்கிறத கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ இது 5மே ரொம்ப முக்கியம்தான். அதனால இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு சொன்னது. ப்ளஸ் மேற்கோள்களும் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் படிச்சே ஆகணும். சரிங்களா. நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து குரூப் 2 எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிலிமினரியை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியலே போதுமானதாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிங்கனாலே போதும். நம்ம 6th 12th வரைக்கும் எல்லாமே கொடுத்துருவோம். பாக்ஸ் கொஷின்ஸ்லேருந்து எல்லாமே கவர் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுப்போம். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சில் வந்து 100 days கண்டக்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லி டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. எல்லோரும் டெய்லி டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி டெஸ்ட்டில் வந்து தமிழ் மட்டும் கிடையாது, ஜிஎஸும் சேர்ந்து டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. சரிங்களா. உங்களுக்கு சிலபஸ் வரைய எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணி கொடுக்குறது இந்த 100 days கண்டக்ட் டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச். உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் நாங்கள் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா கூட நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு கம்பல்சரி வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு டெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து மெட்டீரியலும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்ச்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.